அடர்ந்த வனம், இருட்டு நேரம். நேரமோ 12 மணி. வானிலோ நிலா இல்லை. சுற்றி எங்கும் கருமை. அந்த கருமையில் தன்னை தொலைத்தபடி ஒருவன் அந்த பகுதியில் நடந்து கொண்டிருந்தான். அவன் நடக்கும் ஓசை அப்படியே தடக் தடக் பட் பட் என அவன் காதுக்குள்ளேயே தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. சுற்றி இருக்கும் சூழல் தன்னை பயமுறுத்த முற்பட்டாலும் அவன் முகம் என்னவோ பயமே இல்லாமல் தான் இருந்தது. அவன் நடை கம்பீரமாக இருந்தது. வீறு நடை போட்டு அவன் செல்லும் நேரம் வழியில் எதிர்படுவோர் எவருமே இல்லை. அவன் மனதில் பயம் இல்லை என்றாலும் அவன் கண்களில் தீவிரம் குடிகொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென ஊர் ஊர் என்றபடி ஒரு நாய் அவன் முன் வந்து நின்றது. அதை பார்த்தால் அவ்வளவு பயமாக இருந்தது. ஆனால் அவனோ பயம் எதுவுமின்றி அப்படியே நின்றான். ஊர் ஊர் என்ற சத்தம் இன்னும் அதிகமாக கேட்க அவன் முகம் எந்தவித மாறுதலையும் காட்டவில்லை. எப்போதும் போல்தான் இருந்தது. அந்த நாயின் கண்கள் அந்த இருளிலும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. வெகு நேரம் அவனையே உற்று உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த நாய் திடீரென பயங்கரமாக குலைக்க தொடங்கியது. அதன் சத்தத்தை கேட்டு அந்த பகுதியில் பதுங்கியிருந்த அத்தனை நாய்களும் ஓடி வந்து விட்டது. அது அவனை சுற்றி வட்டமாக நின்று கொண்டு பயங்கர சத்தமாக குலைக்க தொடங்கியது. அவ்வளவுதான். அதை கண்டு அவன் முகம் சற்று, ஏய் ஏய் நிறுத்து லூசு, எதுக்கு இப்படி பயமுறுத்துற மாதிரி கதை சொல்ற என்று கதை சொல்பவளின் முதுகில் அடியை போட்டவாறு கேட்டாள் பொன்னியின் செல்வி. இப்படி கதை சொன்னாதான் பயங்கரமாக இருக்குண்டி என்றாள் வெண்பா. அவ சொல்லட்டுண்டி, நல்லா இருக்கு என்று யதுநந்தினி சொல்ல மலர்விழி வேகமாக, பயமா இருக்கு தெரியுமா என்றாள். இது போய் பயமா இருக்கா என்று வெண்பா கேட்க, போ, எனக்கு புல்லரிக்குது, வேணாம், நான் இந்த கதையை கேட்கலை, என்னை ஆள விடுங்க என்று சொல்லிவிட்டு பொன்னி வேகமாக அங்கிருந்து நகர்ந்து தனது கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டு அப்படியே போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். அவளுக்கு வெண்பா கதை சொல்லும் போது அது கண்முன் நடப்பது போல பிரம்மை அவளுக்கு எப்பவுமே தோணும். அது நினைவுக்கு வர வர அவள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கடவுளே, காளியாத்தா, கதை கேட்டது ஏன் தப்பு தான், அதை கனவுல வராம நீதான் என்னை காப்பாற்றணும் என்று அவள் வேண்டிக் கொண்டே படுத்து விட்டாள். மற்ற 2 பேரும் கதையை கேட்க வெண்பா கதையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். வெண்பா எப்போதும் இப்படித்தான். அவளுக்கு இந்த மாதிரி திகில் நிறைந்த கதைகளை அவளே உருவாக்கி சொல்லுவது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை கேட்பவருக்குத்தான் வயிற்றையே கலக்க ஆரம்பித்துவிடும். பொன்னி எப்போதும் இப்படித்தான். பாதியிலேயே வந்து விடுவாள். ஆனால் இன்றோ என்னவென்று தெரியவில்லை, ஆரம்பத்திலே தெரித்து ஓடிவிட்டாள். ஆனால் யதுவிற்கு பயம் என்பதே கிடையாது. அதனால் அவள் சொல்லும் கதையை முழுதாக கேட்டுவிட்டுதான் உறங்குவாள். மலர்விழிக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை சமாளித்தபடியே எப்படியோ கதையை கேட்டு விடுவாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வேறு. கல்லூரி இல்லாததால் சரியாக 12 மணிக்குத்தான் கதையையே ஆரம்பித்தாள் வெண்பா. பொன்னிக்கு அவர்கள் பேசுவதை இன்னும் காதுக்குள் கேட்க தொடங்கியது. ஆனாலும் காதை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்துவிட்டாள். ஒரு வழியாக உறக்கமும் வந்துவிட்டது அவளுக்கு. மற்ற இருவரும் வெண்பா சொல்லும் கதையை ரசித்து கேட்டு கொஞ்சம் பயத்துடன் கேட்டு முடித்துவிட்டு அப்படியே வெண்பாவின் கட்டிலேயே படுத்து விட்டார்கள். நேரம் 2 மணியை தாண்டிவிட்டது. அந்த தனியார் பொறியியல் கல்லூரியே அடங்கி இருந்தது. எந்தவித சப்தமும் இல்லாமல் கட்டிலில் அமைதியாக படுத்திருந்த பொன்னி பட்டென்று அப்படியே எழுந்தாள். எழுந்தவள் ஒரு நிமிடம் அமைதியாக நின்று பார்த்தாள். அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் இருந்து கசிந்து வந்த அந்த ஒளியில் 3 பேரும் படுத்திருந்தது நன்றாக தெரிந்தது. அவர்களை உற்று பார்த்த பொன்னி திடீரென அங்கிருந்து நடக்க தொடங்கிவிட்டாள். நேராக அடைத்திருந்த கதவின் அருகே வந்தவள் கதவினை திறக்க அந்த சப்தம் அவ்வளவு சத்தமாக இல்லாததால் 3 பேரும் எழுந்திருக்கவில்லை. அதுவும் இல்லாமல் கதையை கேட்டு தாமதமாக உறங்கியதால் நன்றாக அடித்து போட்டது போல உறங்கிக் கொண்டிருந்தனர். வெளியே வந்தவளின் முன் அந்த விடுதியின் பிரம்மாண்ட தோற்றமே தெரிந்தது. ஆங்காங்கே சில விளக்குகள் மட்டுமே ஒளிர்ந்து கொண்டிருந்தது. சில விளக்குகள் அறைக்கு முன்னால் இருக்கும் என்பதால் அந்த அறையை சார்ந்த பெண்கள் அதை அணைத்து விடுவார்கள். அனைத்து அறையும் அடைத்திருக்க பொன்னி அவள் பாட்டுக்கு அவள் அறையில் இருந்து வெளியேறி நடக்க தொடங்கினாள். இவர்கள் இருந்தது 2வது மாடி. அதிலிருந்து மெதுவாக இறங்கியவள் அப்படியே அந்த பெரிய கதவின் முன் வந்து நின்றாள். கதவை அவள் தொட்ட மறுநிமிடம் அந்த கதவு திறந்து கொண்டது. அப்படியே அங்கிருந்து வெளியேறி நடக்க தொடங்கினாள். வானில் நிலவு இல்லை, அதனால் கருமைதான். வெளியே படுத்திருந்த வாட்ச்மேன் அப்போது இவள் வருவதை கண்டு வேகமாக ஓடி வந்தார். யாருமா அது, நீ எப்படி வெளியே வந்த என்று அவர் சத்தமிட அவள் அமைதியாக அவரை தள்ளிவிட்டு கேட்டை திறந்து வெளியேறிவிட்டாள். கீழே விழுந்த அவரோ அப்படியே ஐயோ அம்மாடி போகாதம்மா என்று கத்திக்கொண்டு மயங்கி விழுந்து விட்டார். அவள் எதையும் கேட்கவே இல்லை. சென்று கொண்டே இருந்தாள்.
பெண்கள் இருந்த விடுதியையும் தாண்டி சென்றவள் இப்போது நேராக கல்லூரி செல்லும் பாதை வழி நடந்தாள். அதன்பின் பசங்க இருக்கும் விடுதி வழியே நடந்து நேராக கல்லூரி வாசலின் முன் சென்று நின்றாள். வாசல் பகுதியில பெரிய பூட்டு தொங்க விட்டிருந்தது. அந்த நேரத்தில் சரியாக ஒருவன் தன் அறையில் இருந்து இயற்கை காட்சிகளை ரசிக்க எழுந்து வெளியே வந்தான். வந்தவன் எப்போதும் போல வராண்டாவிலிருந்து வெளியே எட்டி பார்ப்பான். அந்த நேரத்தில் தூரத்தில் ஒருத்தி தனியாக செல்வதைக் கண்டு அப்படியே அதிர்ச்சியாகி நின்று விட்டான். இந்த நேரத்துல இது வாசல் கிட்ட நிக்குதே, ஹாஸ்டல்ல யாரும் பார்க்கலையா, என்னது என்று வேகமாக அந்த இயற்கை ரசிப்பையும் நிராகரித்து விட்டு அங்கிருந்து இறங்கி ஓடினான். விடுதி கதவு பூட்டி இருக்க அவனுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியல. அவள் யாரோ, ஆனா அவளுக்காக நாம ஏன் இவ்வளவு பதறோம் என்று அவனுக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அவளை காக்க வேண்டும், காவலாய் இருக்க வேண்டும் என்று அவன் மனம் அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. வேகமாக வார்டன் இருக்கும் அறையை பார்க்க அது பூட்டி இருந்தது. அப்போதுதான் வார்டன் ஊருக்கு காலையிலேயே சென்றது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அப்போ சாவி இங்கதானே இருக்கும், எங்கேயோ இருக்கு, நம்ம கார்த்தி தான் கதவை பூட்டினா, அப்ப எங்க வச்சிருப்பான், அவன் ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் அங்க போய் பார்க்க அங்க சாவிகள் தொங்கவிடும் பலகையில விடுதி கதவின் சாவி மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது அனாமத்தாக. வேகமாக அதை எடுத்து திறந்தவன் வெளியே செல்ல அவன் நேரமோ என்னமோ வாயிலில் காவலாக இருந்தவர் அங்கு இல்லை. உடனே வேகமாக அவன் வெளியேறி அங்கிருந்து சென்றான். அவளை எப்படியும் தடுத்துவிட வேண்டும் என்ற வேகம் அவன் நடையில தெரிந்தது. மேலே அவன் வானத்தை பார்க்க நட்சத்திரங்கள் மட்டும்தான் நன்றாக மின்னிக் கொண்டிருந்தது. வேகமாக ஓடியவன் பார்வையில் தூரத்தில் இருந்த அவள் தென்பட்டாள். அப்போது கதவின் மேல் அவள் கையை வைக்க அந்த கதவு திறந்து கொண்டது. ஐயையோ என்றவன் வேகமாக ஓடியபடியே வாட்ச்மேனை தேட அங்கு யாருமே இல்லை. அவள் வாயிலை தாண்டி அந்த சாலையின் மேல் கால் வைத்து நடக்க தொடங்கிவிட்டாள். அவளின் பயணம் தொடங்கிவிட்டது. ஐயோ போரா என்றபடி இவன் வேகமாக ஓடிவர அதுவரை அவள் மட்டும் செல்வதை போல தோன்றிய அவனுக்கு இப்போது அவளுடன் யாரோ ஒரு கருப்பு உருவம் செல்வதை போன்று தோன்றியது. அப்படியே சடன் பிரேக் போட்டது போல அவன் நிற்க அந்த கருப்பு உருவம் அவனை திரும்பி பார்த்து சிரித்தது. அதில் அவனுக்குள் இருந்த அத்தனை செல்களும் ஆட்டம் கண்டுவிட்டது. ஐயோ, அப்போ அந்த பெண்ணா போகலையா, யார கூட்டிட்டு போறாங்களா, கடவுளே கருப்பா நீதான் காப்பாத்தணும் என்று அவன் வேண்டிக் கொண்டே தைரியமாக அங்கே இருந்து வெளியே வந்தான். அவன் வருவதைக் கண்ட அந்த கருப்பு உருவம் திரும்பி முறைத்தது. உள்ளுக்குள் அவனுக்கு நடுக்கமே வந்துவிட்டது. ஆனாலும் அந்த பெண்ணிற்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று அவள் பின்னால் வேகமாக சென்றான். அவன் வந்து கொண்டிருப்பதை கண்ட அந்த கருப்பு வடிவம் பொன்னியை பார்க்க அவள் அப்படியே நின்று விட்டாள். அவள் நின்றதும் அவனும் வேகமாக அவள் அருகே நெருங்கி வந்தான். அதற்கு முன் அந்த கருப்பு நிற உருவம் இருவருக்கும் இடையே நிவந்து நின்று கொண்டது. அவன் அந்த உருவத்தை கண்டு பயந்தாலும் அதை காட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்து கொண்டு அந்த கருப்பு உருவத்தை நெருங்க நெருங்க அந்த உருவத்தின் உடல் தகதகவென தகிக்க தொடங்கியது. அப்படியே சன்னமாய் அதனிடம் இருந்து முனங்களும் வெளிப்படத் தொடங்கியது. அலறிக்கொண்டிருந்த அந்த உருவத்தை கண்டவனுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. மெதுமெதுவாய் அதன் உடல் நெருப்பு துண்டென மாறியது. பற்றி எரிய தொடங்கிய உருவத்தை கண்டவன் திடீரென தன் கையை பார்க்க அவன் போட்டிருந்த காப்பும் அப்படியே நெருப்பு துண்டாய் மின்னத் தொடங்கியது. அப்போதுதான் அவனுக்கு அதன் காரணம் புரிந்தது. அந்த கருப்பு கோயிலிலிருந்து அவனின் அப்பா மந்திரிச்சு கொடுத்தது. கல்லூரிக்கு வந்துவிட்ட அன்று அவனின் அப்பா இந்த கல்லூரியை பார்த்துவிட்டு சென்றவர்தான். மறுதடவை பார்க்க வரும்போது இந்த காப்பை கொண்டு வந்து போட்டுவிட்டு போனார். கூடவே எந்த நிலையிலும் இதை கலட்டக்கூடாது என்ற நிபந்தனையும் விதித்திருந்தார். இந்த வளையத்தை கண்டுதான் அந்த கருப்பு நிற உருவம் அலறி துடிக்கிறதா என்று நினைத்தவன் வேகமாக இன்னும் அந்த உருவத்தின் அருகே நகர்ந்தான். அவ்வளவுதான், அலறி அலறி ஓடியே போய்விட்டது அந்த உருவம். அந்த உருவம் சென்றதும் அவன் சென்று அந்த பெண்ணின் முன் நின்றான். பொன்னி அப்போதும் எந்தவித பாதிப்பும் இல்லாதவளாய் அப்படியே எந்திரம் போல நின்றிருந்தாள். ஏங்க ஏங்க என்று அவன் அழைக்க அதை கேட்டு அவள் எந்தவித எதிர்வினையும் புரியவே இல்லை. உடனே அவன் எந்த நேரத்திலும் வாட்ச்மேன் வந்து விடுவார், அதற்குள் உள்ளே சென்று விட வேண்டும், இல்லைனா 2 பேருக்கும் பிரச்சனைதான் என்று நினைத்து கொண்டு அவளின் கையை பற்ற உடனே அந்த காப்பு அவளின் உடல் மீது பட்டது. அப்போதுதான் அவள் சுயநினைவுக்கே வந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தவள் அப்படியே பயத்தில் கத்த போக அவன் வேகமாக அவளின் வாயை மூடிக்கொண்டான். ஏங்க கத்தாதீங்க, வாங்க காலேஜுக்குள்ளார போலாம் என்றான் அவன் மெதுவாக. யாருங்க நீங்க, நான் எப்படி இங்க வந்தேன் என்றால் அவள் சுற்றுமுற்றும் பார்த்தபடி. அவள் கண்களில் பயம் மட்டுமே பிரதானமாக இருந்தது. அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல,
வாங்க உள்ள போலாம், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்டலுக்குள்ளார போகணும் என்று அவன் சொல்ல அவளுக்கோ அந்த இரவு நேரத்தில் குளுமையிலும் கூட பயங்கரமாக வேர்க்க தொடங்கியது. வாங்க வாங்க என்று அவன் அவளை இழுக்க அப்போதும் அவள் செலுத்தப்பட்ட இயந்திரம் போல நடந்தாள். நான் உள்ள தூங்கிட்டு தானே இருந்தேன், நான் எப்படி என்று அவள் அழும் குரலில் கேட்க, தெரியலைங்க, ஆனா நான் எங்க ஹாஸ்டல்ல இருந்து பார்க்கும்போது நீங்க கேட் கிட்ட வர்றது தெரிஞ்சது, அதனாலதான் நான் வேகமா வந்தேன் என்றான் அவன் பதற்றத்துடன். அதற்குள் வாயிலை நோக்கி யாரோ வரும் சத்தம் கேட்க, எங்க வேகமா உள்ள போகணுங்க என்று சொல்ல சரி என்று அவள் நடந்தாள். பயம் 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 மட்டுமே அவளுக்குள் பரவி இருந்தது. இருவரும் உள்ளே நுழைந்து அந்த இருளுக்குள் கலந்துவிட அந்த கதவும் தன்னாலே பூட்டி கொண்டது. அதையே கண்டவன் அந்த திகிலுடன் அவளை கண்டு உள்ளே நடந்தான். அவள் முகம் தெளியவே இல்லை. பயப்படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில நான் தெளிவா சொல்றேன் என்று சொல்ல அவள் தலை தானாக ஆடியது. உங்க பேர் என்று அவன் கேட்க அவளுக்கு அவன் கேட்ட கேள்வியை புரிந்து கொள்ளவே ரொம்ப நேரம் ஆனது. ஆனால் அதற்குள் அவனோ அந்த பொண்ணு பேர் கேட்டதுக்கு தப்பா நினைச்சிருச்சு போல என்று நினைத்து, பரவாயில்லைங்க, உள்ள போங்க, போயிட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியா தூங்குங்க என்று அவன் சொல்ல அவள் வேகமாக, நீங்க என்னமோ கேட்டீங்களே என்றாள். இல்ல, நான் கிளம்புறேன் என்று அவன் சொல்லிவிட்டு செல்ல, ஒரு நிமிஷம் என்றாள் அவள். என்னங்க, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் அவள். ராவணன், ராவணேஸ்வரன் என்றான் அவன். நான் பொன்னியின் செல்வி என்றவள் திரும்பி பார்த்தபடி சென்றாள். அவள் விடுதிக்குள் சென்று மறைந்த பின்னரே இவன் தன் விடுதிக்குள் நுழைந்தான். கட்டிலில் சென்று அவள் பொத்தென்று விழ அவளுக்கு பயத்தில் வயிற்றை கலக்க ஆரம்பித்து விட்டது. பாத்ரூம் போயே ஆக வேண்டும் என்று தோன்றியது. இதுவரை அவள் எத்தனையோ முறை பயந்திருந்தாலும் தனியாக பாத்ரூம் சென்று விட்டு வந்து விடுவாள். ஆனால் இன்று அது முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. காதுக்குள் சற்று முன் வெளியே கேட்ட நாய்களின் ஓலம் மீண்டும் கேட்க தொடங்குச்சு. அதனால அவள் வேகமாக சென்று வெண்பாவை எழுப்பினா. என்ன பொன்னி என்று வெண்பா கேட்க, ரெஸ்ட் ரூம் போகணும், வர்றியா அப்படின்னு கேட்டா. போயிட்டு வா, நீயும் வா, எனக்கு பயமா இருக்கு என்று அவள் சொல்ல எழுந்து வந்தாள் வெண்பா. உள்ளே நுழைந்தவளுக்கு துணையாக வெண்பா வெளியவே அந்த பெரிய கண்ணாடி இருந்த இடத்தின் அருகே சாய்ந்தபடி நின்றிருந்தாள். சற்று நேரத்தில் வெளியே வந்த பொன்னி அப்படியே கதவை திறந்ததும் அந்த கண்ணாடியில் தெரிந்ததை கண்டு கண்கள் இரண்டும் இருட்டு கட்ட மயங்கி அங்கேயே பொத்தென்று மயங்கி விழுந்தாள். இந்த கதை மீண்டும் தொடருங்க. இத்தோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அன்பானவர்களே, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேய் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு நம்ம வரவே வேண்டாம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதீதமாக நீங்க அந்த பயந்த மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா கூட அதிகமா யார் பயப்படுறாங்களோ அவங்கள தாங்க அது தாக்கும். சரி, அதனால எந்த சூழ்நிலையிலையும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, தைரியமா எதையும் அப்ரோச் பண்ணுங்க. இருட்டு நேரத்துல எப்பவுமே வெளியில போறதை தவிர்த்துருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.